ஹலோ கைஸ், நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கர்நாடகா ஃபேமஸ் தொன்னு பிரியாணி. வாழை எடுத்துக்கலாம், பட்டை சேர்த்துக்குங்க, 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க, 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், அன்னாச்சி பூ 1 சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகு. இது நல்லா வதக்கிக்கலாம். இதை ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இது ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 20 பூண்டு சேர்த்துங்க, 6 அளவுக்கு இஞ்சி சேர்த்துங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துங்க, கழுவி வச்சு புதினா சேர்த்துங்க, அப்புறம் மல்லி எல்லையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துங்க, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துங்க, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துங்க, கட் பண்ண 3 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்புறம் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, அப்புறம் இது வதக்கிக்கோங்க. கழுவி வச்ச சிக்கன் எல்லாம் நல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு அடித்து வச்ச மசாலா அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வேக எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அரிசி நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு டபுளாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம இதில் ஊற வச்ச அரிசியை சேர்க்கலாம். அப்புறம் தண்ணி சுடுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சுண்ட பிறகு இது மேலே நம்ம அந்த மசாலா வச்சுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி போட்டு தம் போட்டுடலாம். அந்த இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.